பொங்கல் விடுமுறையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். 6 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். திண்டுக்கல்லில் மதுபோதையில் போலீசின் மீது சரக்கு வாகனத்தை மோதி விபத்து. வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த 3 காவலர்கள் உட்பட 4 பேர் காயம். கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் பொங்கல் விழா நாட்களில் தேர்வுகள் அறிவிப்பு. தேர்வு தேதியை மறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என MP சு வெங்கடேசன் வலியுறுத்தல். இலங்கை கொழும்புவில் இருந்து சென்னை வரும் விமானம் 2.5 மணி நேரம் தாமதம். விமானம் தாமதமாவதால் சென்னையில் இருந்து கொழும்பு புறப்பட இருக்கும் பயணிகள் காத்திருப்பு. இளைஞர்களிடையே தன்னம்பிக்கையை விதைத்தவர் விவேகானந்தர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம். டங்ஸ்டன் திட்டத்தை மாநில அரசு ஒருபோதும் நிறைவேற்றாது. மதுரையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேட்டி. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உயிரிழந்ததையொட்டி கோவில் நடை சாத்தப்பட்டது. காந்திமதி உடல் எடுத்து செல்லப்பட்ட பின்னர் கோவில் நடை திறக்கப்படும் என நிர்வாகம் அறிவிப்பு. இன்று மதியம் 1 மணி வரை 6 மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அயலகத் தமிழர்களால் பாலைவனம் சோலைவனமாகியது. அயலகத் தமிழர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மகா கும்பமேளா. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமத்தில் நாளை தொடக்கம். 45 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பு.